அண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் அண்ட் டூ இருக்குது. அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் போல்டு பண்ணால் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் என்னுடைய ட்ரீம் இயரில் போய்ட்டு நான் ஜஸ்ட் டோட்டல் ரெக்கார்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு போல்டை கிளிக் பண்ணுறேன் கீழே இருக்க ப்ராப்பர்ட்டி பேனலில். அண்ட் அதேமாதிரி ஃப்ரம் அண்ட் அதேமாதிரி டூ. அண்ட் இப்போ என்னோடய ஃபைலை நான் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெக்கார்ட்ஸ் 93. அண்ட் நம்ம இப்போ கரண்ட்டாக டிஸ்பிளே பண்ணுறது 1லேருந்து 10 வரைக்கும். 1லேருந்து 10 வரைக்கும். சூப்பர். அண்ட் இப்போ எனக்கு 11th ரெக்கார்டை பார்க்குறோம். இதுக்கு அடுத்த ஒரு ரெக்கார்டு இருக்குது 11, 12 அப்படின்ட்டு. ஏன்னா மொத்தமாக நமக்கு 93 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆனால் டிஸ்பிளே பண்ணுறது 10 தான் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ எனக்கு 11 to 20 ரெக்கார்டர் பார்க்குறோன்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நம்ம பண்ணுறோம். இப்போது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இங்கே நம்ம இப்போ நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் வைக்கலாம். அதை கிளிக் பண்ணால் எனக்கு அடுத்த 10 ரெக்கார்ட்ஸ், அதாவது 11 to 20 இந்த ரெக்கார்ட்ஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம்.